அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி பகுதியில் அமைஞ்சிருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் வந்து போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி கோத்தகிரி பகுதியில் மாமரம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து மலைக்கு மேல் பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த வகையில் இப்போ வந்து மாமரம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மலைக்கு மேலே ஏறிங்க. அங்கே சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது மறுபடியும் 5 குடியிருப்பு பகுதிகள் மட்டுமே இருக்கிற இந்த பகுதிங்க ஏட்டிக்காடு அப்படிங்கிற கிராமத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து இந்த பாதையில் கீழ்ப்பகுதியில் போக போகிறோம். இந்த பாதையில் கீழே போனோம்னா வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த பகுதியில் இருக்கிற சுண்டப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு மட்டும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரோடு வெட்டியிருக்காங்க. மற்றபடி இந்த ஏட்டிக்காடு அப்படிங்கிற கிராமத்துக்கும் இங்கே இருக்கிற வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு சாலை வசதியில் கிடையாதுங்க. இந்த மாதிரியான ஒத்தடி பாதை தாங்க. அது வந்து இப்போ சுண்டப்பட்டியிலேருந்து ஏட்டிக்காடு வரை வர்ற வழி பார்த்திங்கன்னா வழி பயங்கரமாக இருந்ததுங்க. மற்றபடி நடந்து போகிற பாதை பார்த்திங்கன்னா மட்டமாக தான் இருந்ததுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் தான் மேடு இறக்கம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிலாக பார்க்க போகிறோம். இந்த வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற பாதை எப்படி நீங்களே பாருங்கள். இப்போ மலையிலேருந்து அப்படியே நேராக கீழே இறங்க போகிறோங்க. கீழே இறங்கினோம்னா அங்கே தான் வந்து வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. அதுக்கு மேலே அந்த கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் மேலே ஏறுறதுக்குள்ளே நம்மளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்கிடுங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதியில் தான் வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிராமத்துக்கு நான் கடைசியாக வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதுக்கு பின்னாடி மறுபடியும் இப்போ வந்து இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நானும் நம்ம சரவணும் வந்திருக்கேங்க. நான் என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்க மக்களே. பாருங்கள் மக்களே, இப்போவே வந்து ரோடு எப்படி கீழே இறங்குதுன்னு மட்டும் பாருங்கள். நேராக அப்படியே கீழே இறங்கணும். நம்ம இறங்கிட்டு மேலே ஏறுறதுக்குள்ளே தான் இருக்குதுங்க. அந்த மாதிரி தான் இந்த கிராமத்துக்கு போகிற பாதை இருக்குங்க. பட்டு பாதை வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஆனால் மேலே ஏறும்போது பயங்கரமான மேடுங்க. ஏசுறோண்ணா ஏறுறதுக்குள்ளே தான் போதும் இரு. போகும்போது ஈஸியாக சல்லன்னு போயிடலாம். நல்லா இறக்கமாக இருக்குது, ஜாலியாக போயிடலாம். மேலே வரும்போது தான் இருக்குது நம்மளுக்கு. எல்லாமே ஆனால் தோட்டம் தான் ஏசுறோண்ணா. அதான் பாரு, எல்லாமே பலாமரம், மாமரம், பஞ்சு மரம் எல்லாமே நமக்கு தெரியுது. எஸ்டேட்டில் கிடையாது, எல்லாம் இந்த கிராம மக்களோட தோட்டம் தான். பாரு மக்களே, இந்த இடத்துல 2 பாதை இருக்குங்க. இப்படி ஒரு பாதை போகுதுங்க, இந்த பக்கம் இப்படி ஒரு பாதை போகுது. அதாவது லெஃப்ட்டு ரைட்டு 2 பாதை போகுது. லெஃப்ட்டில் போனோம்னா அப்படியே நேராக மலையோட கீழ் பகுதிக்கு போகணுங்க. இந்த இடத்துல இருக்குங்க கீழ் பகுதியில் வந்து வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த பாதையிலே போனோம்னா வெள்ளியூர் கொம்பை கிராமத்தில் மேல் பகுதியில் ஒரு 2 வீடு இருக்குங்க. அந்த இடத்துல அந்த வீட்டையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கினோம்னா அங்கே போய் அந்த வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாங்க. அது இந்த வீடியோ பதிவில் இந்த பாதையில் போயிங்க அங்கே ஒரு 2 வீடு இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது வரைக்கும் போய் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ண போகிறோங்க. அடுத்த வீடியோ பதிவில் அந்த வீட்டிலேருந்து மறுபடியும் அப்படியே கீழ்ப்பகுதியில் போய் அந்த வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேலே வரைக்கும் வந்து வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. இந்த வீடியோவில் வெள்ளியூர் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் மேல் பகுதியில் இருக்கிற 2 வீடை பார்க்குறதுக்கு ஒரு ஒத்தடி பாதையில் நம்ம நடந்து போகிறோங்க. ஏற்றுறோன்னா இதில் போயிட்டு அப்படி பார்த்துட்டு போய் கீழே இறங்கிக்கலாம். இந்த வீட்டில் இருந்தவர் தான் நான் ஒரு பாத்தமில் போயிட்டு இருந்தார்ல, மாமரத்துலேருந்து மேலே ஏறும்போது போயிட்டு இருந்தார்ல. போன டைம் நம்ம இதுலேயே தான் போனோம், ஞாபகம் இருக்கா? ஒரு டைம் இதில் போயிருக்கோம், 2வது டைம் இது போகிறோம். பயங்கரமாக இருக்குது இந்த வழி மக்களே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வழி வந்து பயங்கரமாக இருக்குங்க. பாருங்கள், முன்னாடி பார்த்தாவே தெரியும் கீழ் பகுதியில் எப்படி இருக்கும் பாருங்கள். சுற்றி இருக்கிற பகுதிகள் எப்படி இருக்கும் பாருங்கள். செமையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாகவே தோட்டங்கள், அடர்ந்த வனத்துக்குள்ளே இருக்கிற தோட்டங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இப்போ வந்து பலாப்பழ சீசனுங்க. பலாப்பழ சீசனில் வந்து யானைகள் வந்து ரொம்ப அதிகமாக இங்கே இருக்குங்க. இருட்டிடுச்சுன்னா இந்த பகுதியில் வந்து தனியாக நடக்க முடியாதுங்க. பகல் நடக்கிறதே கொஞ்சம் பார்த்தா போகணும். இந்த வழியெல்லாம் அப்படியே தான் இருக்கு சார். புதர் மாதிரி இருக்குது.
ஆனால் இந்த வழியில் அந்த 2 வீட்டுக்காரங்க மட்டும் தான் நடப்பாங்க. கூவுக்கிற எங்கே இருக்கு சரவணான்றதை மேலே பார்த்தா தெரியுமா? தெரியாதா? மேலே பாறை. அந்த பாறை ரகு வீடு வந்து இந்த பாறையிலையா இருக்கு? அந்த சைடா? அங்கே பாரு எழுத்து பாறை தெரியுது பாருங்கிறது. நம்ம கூவுக்கரில் பார்த்தோம்னா எழுத்து பாருங்க தெரியுது. மரம் மறைக்குதா? அங்கேருந்து தெரிஞ்சிடணா. எழுத்து பாறை தெரிஞ்சு அந்த சைடு போய் பார்க்கலாமா? எப்படி தான் இந்த வழியில் இவங்க நடக்கிறாங்கன்னு தெரியல. டெய்லி வேறு வழியில் இதில் தான் நடந்தாங்கண்ணா அவங்கள. பகல் நைட்டு உடம்பு சரியில்லை, நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இந்த வழி தான் நடந்தாகணும். இங்கெல்லாம் வாழ்க்கையில் சைக்கிளே ஓட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிளை வாங்கவும் முடியாது, வாங்கினாலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே பைக்கு கார் இதெல்லாம் சைக்கிளே ஒன்றும் பண்ண முடியாது. மக்களே இங்கே பாருங்கள் எப்படி இறங்குத மட்டும் பாருங்கள் வழியை. வீடியோவை அப்படியே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வழியெல்லாம் செமையாக இருக்குது. என்ன சொன்னால் வழி இருக்கா? கீழே போகுது. காலையில் இழுத்து விட்டும் போல இருக்குது. கல் மேலே கால் தான். பாருங்கள் எப்படி கீழே இறங்குதுன்னு பாருங்கள். பெரிய பாறைங்க, பாறையிலேருந்து அப்படியே நேரம் நம்ம கீழே இறங்குறோம். இது பாருங்க, இந்த இடத்துல பாறை இருக்குது. இதுலேருந்து அப்படியே இங்கே கீழே வந்து இந்த பாதையில் அப்படியே மேலே கீழே இறங்குறாங்க. இறங்கும் போதெல்லாம் இங்கே வந்து ஈஸியாக இறங்கிடலாம். ஆனால் மேலே ஏறி வரும்போது நினச்சி பாருங்கள், அது நம்மளை மாதிரி ஆள், அதாவது தொப்பையெல்லாம் போட்டிருந்ததுன்னா இந்த வழியில் நினச்சா கூட நம்ம ஏற முடியாதுங்க. பட் இங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம் வந்து டெய்லி இதை நடக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாக வந்து கொலஸ்ட்ராலு, பிபி, சுகர் இந்த மாதிரியான நோய்கள்லாம் எதுவுமே இருக்காதுங்க. பயங்கர ஃபிட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட ஆயுட்காலமும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஐயோ நாயா, நான் கூட பயந்துட்டேன். கூட நாய் வருது. என்னடா சரசரசான சவுண்டு வருதுன்னு பார்த்தேன். நாய் வருது. போ முன்னாடி போ முன்னாடி போ. அதுதாங்கப்பா நம்ம பேச்சுக்கு கேட்குது போல இருக்குது. போனது அப்படியே போயிடுச்சா? பரவாயில்ல. அந்த வீட்டில் இருந்து நான் இது ஏடி கார்டு வீட்டில் இருந்து நாயா நம்ம பார்த்து அப்படியே கூப்பிட்டு வருதாட்டிருக்கு. பரவாயில்லையே, ஃப்ரெண்ட் ஆகிடுச்சாட்டிருக்கு. அவ்வளோ சாதாரணமாக யாருமே வர முடியாதுங்க இந்த கிராமத்துக்கு. அந்த மாதிரியான பாதை. இந்த வீட்டில் தான் நான் அவங்க போயிட்டு இருந்தார். யாராவது வீட்டில் இருக்காங்களான்னு தெரில. இருந்தால் பார்ப்போம், இல்லை வீடு மட்டும் பார்ப்போம். இருக்காங்க, பேசுகிற கேட்குது. பாருங்கள் மக்களே, இந்த இடத்துல வீடு இருக்குங்க. ஒரு 2 வீடு இருக்குது இந்த இடத்துல. வெள்ளியூர் கொம்பை கிராமத்தோட மேல் பகுதியில் இருக்க 2 வீடு. வந்த வழி இதெல்லாம் என்ன மரம் சரவணா? இதெல்லாம் என்ன மரம்? இது காட்டு மரம் தானா? இல்லை தோட்டத்தில் வளர்த்துற மரம் மாதிரியே இருக்கு பார்க்குறக்கு. காட்டு மரம் தானா? எது இந்த மரத்துலையா? இந்த மரமா? ஓ, அந்த மரக்கிளையே இலையெல்லாம் அப்படியே சாப்பிடுமா? பஞ்சு மரம் சாப்பிடுங்க. அந்த பஞ்சு தண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்க சாப்பிடுவேன். அதான் பஞ்சு மாதிரி இருக்குது, அதை சாப்பிடு. அதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? எது இந்த மரமா? இந்த மரம். ஓ, யானைகளுக்கு தீனிகளுக்கு நிறையா இருக்குது. பலாப்பழம் மட்டும் இல்லாமல் மற்ற தீனிகளாக இருக்குது. நாய் கிடச்சிருமா? சின்ன நாய் தானா? ஏன் சின்னது கிடைக்காதா? பெருசாக கிடைக்குமா? சின்னது கிடைக்காதா?
ஏங்க நம்மளுக்கு முன்னாடி ஒன்று கூப்பிட்டு வந்துச்சு அதுக்காக இருக்குங்களா? நம்மளுக்கு முன்னாடி ஒன்று கூப்பிட்டு வந்துச்சு அதுக்கான பாருங்க மக்களே, இங்கே வந்து ஒரு வீடு ஆட்டோட தான். இங்கே ஒரு வீடு, பின்னாடி ஒரு வீடு தெரியுது. ரெண்டு சேர்த்து ஒரே வீடா இல்லை ரெண்டு வீடாக தெரியல. ரெண்டு வீடு நினைக்கிறேன். இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்தாப்புல, நம்மளே பார்த்து குலைக்கிறா. ஓ சரி சரி சரி, குட்டி இருக்குனால பார்த்தோன்னா வந்து குலைக்குதான். இதை கூட சுற்றியாக வந்துக்கிறேன். குட்டி இருக்குல்ல அதனால தான் குலைக்குதா? என்ன பார்த்து குலைக்கும்? நான் தான் வித்தியாசமாக இருப்பேன். சின்ன சின்ன குட்டிகளாக இருக்குது. அம்மா இருந்தாங்க உள்ளே போயிட்டாங்க போல இருக்கு. சரி அப்படியே வீடு மட்டும் பார்த்து போகிறீங்களா? யாராவது இருக்காங்களா? கீழே போயிட்டாங்க. கீழே போயிட்டாங்களா? அதான் அங்கே வீடு இருக்கா? என்ன அங்கே விலை தெரியுது? புதுசாக பண்ணியிருக்காங்க. அப்படியா? அப்போது ம் ஒரு ஒன்றா வராரா? நான் வாங்க உங்கள் கிராமத்தில் பார்க்கலாம் வந்தாங்க. உங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் வந்தாங்க. அப்படிங்களா? அப்படியே இதெல்லாம் வெளியூர் ரூபாய்ங்களா? இதுவும் கீழே இருக்கலாம் வெளியூர் ரூபாய்ங்களா? சரி சரி. ஓ கீழே இருக்கலாம், இதை போய்டலாம். சரி சரி இருங்க வர்றேன். உங்களாம் பார்த்து கிராமம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பார்த்தோம்னா பார்த்து வரலாமா? அண்ணாக்கிட்ட கேட்டல இதை பற்றி கேட்கலாம். கிராமத்தை பற்றிலாம் அந்த கேட்டால் தான் தெரியா? ஏண்ணா தெரியாதுங்களா? என்னண்ணா உங்கள் சொந்த ஊரே உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க? வெளியிருக்கும் போது தானே நீங்கள் காரமடையிலேருந்து வராங்கண்ணா. காரமடையில் தெரியுங்களாங்க? காரமடையிலேருந்து வராங்கண்ணா. இங்கே கிராமத்துக்கு ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேங்க. அப்படியே சரி இன்னொரு டைம் அப்படியே சுற்றி பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு வந்து. அப்படியே உங்கள் கிராமம்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே இருக்குதா? இல்லை பல சீசனு அதெல்லாம் அப்படியே பார்க்கலான்னு வந்தேங்க. பல டைமில் ஆனதாக வரும். ஆனதாக வருங்க. ஆனெல்லாம் இருக்குங்களாப்பா? இருக்குங்க. டெய்லி வருதுங்களா? டெய்லி வருது. ஓஹோ. உங்கள் பேருங்கண்ணா? சிவராஜ். சிவராஜுங்களா? ஓ உங்கள் வீடுங்கண்ணா? வீடு இங்கே கீழே இருக்குது. இங்கே ஓ அங்கே நடக்க முடியாதுன்ட்டு. ஓ இது வீடுங்களா உங்கள் வீடா? ஆமாம். ஓ கீழே வீடு இருக்குங்களா? ஆமாம். ஓ நடக்க முடியாதுன்னு இங்கே கட்டியிருக்கீங்களா? ஆன டைமில் கீழே மேலே நடக்க முடியும். ஓஹோ. இப்போ இது புதுசாக நீங்கள் கட்டியிருக்கீங்களா? ஓஹோ. உங்கள் தோட்டங்கண்ணா? தோட்டம் இதெல்லாம் உங்கள் தோட்டங்களா சுற்றி இருக்குது? இது ஆஹா. எது இந்த வீட்டுக்காரங்களா? இது எங்கள் ஊர் இடம். நம்ம தோட்டம் கீழே இருக்கு. கீழே இருக்குங்களா? ஓ தோட்டத்தில் என்னென்ன இருக்குண்ணா? அங்கே குருமிளகு காப்பி தான் இருக்குது. குருமிளகு காப்பிங்களா? அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சீசனு. குருமிளகு காப்பி எல்லாமே வருஷம் ஒரு டைம் தான் கிடைக்கும். அது போக வேறு எதாவது இருக்குங்களா? வேறு என்ன வேலைக்கு தான் போகிறோம். வேலைக்குங்களா? எங்கேங்கண்ணா? மாமரம் எஸ்டேட்டுங்களா? ஓ டெய்லி போய் இந்த வழியில் இப்போ நடந்து வந்து அதே வழி தான் போகிறீங்களா? வழி தான். ஓ எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வருவீங்கண்ணா அந்த வழியில்? சாயங்காலம் 5 மணிக்கு வருவாங்க. இங்கே 5:30 ஆயிரும். 5:30 ஆயிரும். இருட்டில் நடக்க முடியாது. இருட்டில் வந்து இன்னும் ஓட வேண்டியது. நடக்கக்கூடாது, ஓட வேண்டியதா? ஆமாம். ஓ ரோட்லேயே நிற்கிங்களா யானை? ரோட்டில் தான் வரும். அப்படிங்களா? அப்போ தான் அங்கே ஏடிக்கையில் ஒரு அம்மா சொன்னாங்க. இங்கே கூட பார்த்து தான் போகணும். அப்படிங்களா? ஓஹோ. அங்கெல்லாம் ஒரு அம்மா அடிச்சு. எப்போங்கண்ணா? போன வருஷம் முந்தின வருஷம். ஓ ஒரு அம்மா அடிச்சிருச்சிங்களா? ஓ எங்கேங்கண்ணா? எந்த இடத்துல அடிச்சது? அது அங்கே தான். ஆமாம் சார்ண்ணா. இந்த இடத்துல இப்போ இந்த ரோடு மேலே ஜாயிண்ட் ஆகாம அந்த இடத்துலையா? ஓ இதில் போய் நம்ம இப்படி கீழே இதில் போய் இப்போ ஜாயிண்ட் ஆகாமல் அந்த இடத்துல ஆச்சுதா? ஓ எப்போங்கண்ணா? 1.5 வருஷம் மாட்டிங்களா? ஒரு வருஷம் இருக்கும். ஓஹோ ஒரு அம்மா அடிச்சிருச்சிங்களா? ஓ பகல்லைங்களா நைட்டுங்களா? பகலில் ஒரு 3 மணி. 3 மணிங்களா? என்னென்ன சொல்கிறீங்க? பகலில் 3 மணிக்காவா? அது வரும். ஓஹோ. நிலாலு இந்த காப்பி தோட்டத்துக்குள்ள அப்படியே மெதுவாக வந்து பல சீசன் தான். பல சீசனுங்களா? ஓ அப்படின்னா போன வருஷம் இதே பல சீசன் டைம் சொல்கிறீங்க அப்படின்னா? முந்தின வருஷம் 2 வருஷம் முன்னாடி. ஓ அப்படின்னா 1 வருஷங்களா? நான் வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும் அப்படின்னா. ஒரு 2 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா நான் கடைசியாக வந்தப்போ சொல்லலை, அதுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஓஹோ. மதியம் 3 மணிக்கு அடிச்சிச்சிங்களா? ஓஹோ. இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தோட்டம் இருக்காண்ணா? இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கு. ஓ எல்லாமே பட்டா தோட்டம் எல்லாமே இருக்குங்க. இப்போ பலாப்பழம் இங்கிருந்தால வியாபாரத்துக்கு மேலே கொண்டு போகிறீங்களா? பழப்பழம் அவ்வளோ முடியாதுங்க. எல்லாம் கொரோனா ஊசி போட்டதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொரோனா ஊசி போட்டது முடிஞ்சு போச்சுக்கா. எல்லாருமே அப்படி தான் சொல்லுவேண்ணா. கொரோனா ஊசி போட்டதுலேருந்து நோய் நொடி ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது இந்த காட்டுக்குள்ளே நடக்கிறீங்க, உங்களுக்கே மோசம்னா அப்போ எங்களுக்கெல்லாம் நினச்சி பாருங்க. நாங்களாம் வந்து பார்த்தோன்னா வந்து டவுனில் இங்கே நடக்கிறதே பெரிய விஷயம். டெய்லி நடக்கிற உங்களுக்கே கஷ்டமாக இருக்குங்கிறீங்க. இப்போ அப்படின்னா எதுவும் கொண்டு போகிறதில்ல, பலாப்பழம் கொண்டு போகிறது இல்லைங்க.
இப்போ குறுமிளகு காப்பி இல்லைன்னா அதை எப்படி கொண்டு போகிறீங்க? மட்டும் எடுத்து போய் கொடுப்போம். கொண்டு தலை சுமந்தா வியாபாரி வருவாங்க. ஓ வியாபாரி இங்கே வருவாங்களா? ஓஹோ. இங்கே கொடுத்துருவோம். ஓ இங்கே வந்து இங்கேருந்து அவங்களே எடுத்து போயிடுவாங்களா? ஓ பரவாயில்ல. அப்போ சுமக்கிற வேலை கம்மி. நாங்களும் வாங்கி ஓ வியாபாரி இங்கே வந்தாலும் நம்ம தான் சுமந்து கொண்டு போய் கொடுக்கணுங்களா? எது வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கணுங்க? இங்கே மாமரம் என்ன சொல்கிறேன், இங்கேயும் வந்து பேசி போனாலே திருப்பி மாமரம் வரைக்கும் தூக்கிட்டு போய் கொடுக்கணுமா? கொடுக்கணும். ஐயோ அப்படிங்களா? வியாபாரி வந்து இங்கே பேசி போகிறதோட சரிங்களா? ஆமாம். கொண்டு போகிறதெல்லாம் அவங்க கொண்டு போக மாட்டாங்க. அங்கேருந்து அளவு வந்து நம்ம சம்பளம் கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க ஓ ஆளே அவங்க கூட்டு வந்து இப்போனா நம்ம வந்து தூக்குற கூலி நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம தூக்கிட்டு போய் கொடுக்கணும். 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ அப்படி வெட்டுவாங்க. ஓ கஷ்டம் தான் அப்படின்னா. சரி சரி. உங்களுக்கு குழந்தைங்கண்ணா? குழந்தைங்கிறாங்க. பெண்கள படிக்கிறாங்களா? ஆமாம். எத்தனை படிக்கிறாங்கண்ணா? ஒருத்தர் 8வது, ஒருத்தர் 6வது. ஓ இங்கே ஹாஸ்டலா ஏதாவது? ஹாஸ்டல் அரவேன். எங்கேண்ணா? அரவேனுங்களா? ஓ ஹாஸ்டலே விட்டுறீங்க. ஏன்னா இதெல்லாம் டெய்லி வந்து போக முடியாது. இப்போ நீங்களும் வீட்டுக்காரி மட்டும் தான் இருக்கீங்களா? இல்லை அவங்க போயிட்டு. ஓஹோ வெளியில் இருக்காங்க. வெளியே இருக்காங்களா? சரி சரி. ஓ நீங்கள் ஒரு அளவு ஒத்தையாக தான் இருக்கீங்களா? தம்பி நான். தம்பி நீங்கள் 2 பேருங்களா? ஓ இந்த வீட்டில் தான் இருக்கீங்க. ஓ இந்த பக்கத்தில் வீடு பக்கத்தில் ஆனாலும் வராதுங்களாண்ணா? துரத்திடுங்களா? வரும். ஏன்னா இங்கே சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னாவே ரொம்ப குழுன்னு இருக்குது. ஆமாம். குழுன்னு இருந்தாவே அதுக்கு பார்த்து நிற்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஏன்னா வெயில் இருக்கிற இடத்துல அதிகமாக நிற்காது. ரொம்ப கீரை நீர் இருக்கும். இருக்கிற இடத்துல இங்கெல்லாம் வழக்கு நைட்டில் தான் வரும். நைட்டில் வரும். ஓ நைட்டில் வரங்கிறீங்க. 3 மணிக்கு அந்த அம்மா அடிச்சிச்சு அப்படிங்கிறீங்க. அப்புறம் நைட்டில் இது ஆள் அடிக்கிறானு. எதுனா ஆள் அடிக்கிறானு. ஆள் அடிக்கிறானுங்களா? ஓ அந்த மாதிரி இருக்குங்களா? ஓ ஏன்னா எல்லா யானையும் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சில யானை மட்டும் தான் ஆளை அடிக்கும். மற்றபடி பார்த்தா ஆளை பார்த்தா ஒதுங்கி போயிடும்னு சொல்லுவாங்க. சொல்ல முடியாது. தானே நல்லா ஆனே சொல்ல முடியாது. அதான் உண்மைதான். அது என்ன உண்மைதான். காப்பி வைக்கலாம். பரவாயில்லைங்க. சந்தோஷம். பாரு எப்பவுமே வாட்டர் பாட்டிலோடு வந்திருக்க பாருங்க. எப்பவுமே தண்ணி பாட்டில் கையிலே இருக்கும். தண்ணி தான் மெயினாக இறக்க குடிக்கணும் பார்த்தோன்னா. சரி சரி. ஓ இப்போ இங்கே வந்து நீங்களும் தம்பி 2 பேர் மட்டும் இருக்கீங்க இந்த வீட்டில். ஓ இது எப்போ நான் கட்டினீங்க? ஒரு 2 மாதம். இப்போ 2 மாதம் மட்டும் கட்டினதுங்களா? ஓ கீழெல்லாம் போக முடியாது. வேலை போய் வந்தால் லேட் ஆகும். அங்கே 6 மணி ஆயிருக்கு. இங்கே வந்தால் 7:30 ஆகும். இங்கே வரைக்கும் 7:30 ஆகும். ஓ 7:30 வரைக்கும் நடந்து வந்துடுவீங்களா? அப்புறம் வரணும் தான். வந்துடுவேல வரணும். இருக்க முடியாது. அதான் வரணும் இல்லை வந்துடுவீங்களா? இல்லை வரணும், வந்து தான் ஆகணும். வேறு வழியில். சரிங்க. இந்த உசுரை கையில் பிடிச்சி தான் வந்தாகணும் அப்படின்னா. அண்ணா இந்த பலாப்பழ சீசன் மட்டும் தான் இப்படி இருக்குங்களா? மற்ற சீசன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? பல சீசன் தான். மற்ற சீசன்லாம் ஒன்றும் பிரச்சனை வருதுங்களா? ஓ நைட்டில் கூட 12 மணிக்குள்ளே வரலாம். மற்ற சீசன் 12 மணிக்குள்ளே வரலாம். ஆமாம். இப்போலாம் முடியாது. இப்போ வரும்போது 2 பேர் 3 பேர் ஒட்டுக்கா வருவீங்களா? இல்லை தனியாக வருவீங்களா? ஒருத்தர் வந்தால் வர வேண்டியது. தைரியம் ஜாஸ்தி தாங்கண்ணா. இங்கே ஆர்டர் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வந்தால் வரல. ஓஹோ சரிங்க தான் ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டு வரலாம். யாராவது வழியில் ஏதாவது நிற்குதான்னு சொல்லி பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டு வருவீங்க. ஓஹோ இல்லைன்னா செல்லில் இல்லைன்னா மாட்ட வேண்டியதான். ஓஹோ தெரியாது. ஆனால் அது வர வழி இப்போ தான் ரொம்ப மோசமாக தான் இருக்குதுங்க. இப்போ தான் அந்த உண்ணி செடியில் வெட்டி விட்ருக்கான் போல. நேற்று தான் வெட்டினாங்க. அது வெட்டினதுனால இந்த வழி தெரியுது. இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றுமே தெரியாத போல இருக்குங்க. ஏதாவது வழி நின்று இருந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. ஏதோ நின்னா கூட தெரியாது. கரெக்ட். பசங்களாம் இன்னும் ஸ்கூல் போகிறாங்க அப்படின்ட்டு வெட்டுறோம். இப்போ இங்கே இருக்கிற பசங்க ஸ்கூலுக்கு எல்லாருமே ஹாஸ்டல் தான். ஏன்னா டெய்லி வந்து போக முடியாது. 2 பசங்க படிக்கிறாங்க நடந்து. எங்கேங்கண்ணா? இங்கே ஒரு பிள்ளை, அங்கே ஏடிக்கல்ல ஒரு பிள்ளை. ஓஹோ சரி. அதுக்கு வேலைக்கு அதுக்கு போகிறாங்க மாதிரியான நடக்கணும்ட்டு வெட்டணும். ஓஹோ அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா போய்ட்டு வந்துக்கிறாங்க. ஆமாம். சரி. சம்பளம் வாங்கி தருவாங்களா என்னன்னு தெரியல. ஓ இப்போ எஸ்டேட்டுக்குள்ள வேலைக்கு போகிறீங்களா? அதெல்லாம் சம்பளம் எவ்வளோ ஒரு நாளைக்கு? அங்கே கம்மி தாங்களா? வாரத்துக்கு 2000 தான் கிடைக்கும். வாரத்துக்கு 2000 தான் கிடைங்களா? ஓ ரொம்ப கம்மி தான் அப்படின்னா. அதை வச்சு ஜமாளிக்கணும். வாரத்துக்கு 2000னா மாதம் போதுன்னா 8000 தான் ஆச்சு. 8000 வருஷம் பார்த்தா என்ன குடும்பத்தை என்னத்தை பெருசாக ஓட்டுறது போய்ங்க? இருக்கிற வரை ஓட்ட வேண்டியதான். இருக்கிற வருஷம் ஓட்ட வேண்டியதான். சரிங்க. இந்த வீடு நாங்கள் கடைசியாக வந்தப்போ இங்கே மேலே எல்லாம் வீடு பார்த்தேன். இந்த வீடு நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடு நான் பார்த்ததில்ல. 2 மாதம் தான். 2 மாதம் ஆச்சு. சரி. ரேஷன்னா இங்கே கோழிக்கரை தான். கோழிக்கரைங்களா? கோழிக்கரை அந்த எஸ்டேட்டுக்கு இது என்ன அந்த பங்களா விட்டு கொண்டு போகிறோன்னு சொன்னாங்க. அங்கே இப்போ ஒரு கொஞ்சம் நாளாக எடுத்து வந்து போட்டோம். ஓஹோ இல்லைன்னா அங்கே தான் போகணும். கோழிக்கரை போங்களா? அங்கேருந்து தூக்கிட்டு தான் வரணும்.
ஒன்றுமே போக முடியாது, வேறு வழியே வண்டி எதுவுமே கிடையாது. ஜாஸ்தி காசு இருந்தால் வண்டி பிடிச்சிட்டு வரலாம், ம் இல்லைன்னா நடந்துட்டு தான் வரணும். வண்டி பிடிச்சி எது வரைக்கும் வருவீங்க? சுண்டப்பட்டி வரைக்கும் வருவீங்க, அதுக்கு மேலே தூக்கிட்டு தான் வரணும். சொந்தப்படி வர வரலாம், அதுக்கு மேலே தூக்கிட்டு தான் வந்தாகணும். சரி சரி சரி. கொஞ்சம் சுமை கம்மியாகும். ம் 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 அந்த மேடு உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஆமாம், சொந்தப்பட்டி வரைக்கும் மேடாக இருக்கும், அந்த மேடுக்கு நீங்கள் வண்டி கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே போட்டுறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. எங்கேங்கண்ணா? இங்கே பங்களாவில். பங்களா போகிறனால. ஓ இல்லைன்னா கஷ்டம் கஷ்டம் தான். ஏன்னா இங்கே இருந்தாலும் ஓரளவுக்கு மேடு ஒன்றும் பெருசாக இல்லை, அப்படியே மட்டமாக வந்துடும். மட்டமாக வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்குறது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆமாம். சரி சரி. இந்த மேடு தூக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். ஆமாம், கரெக்ட் கரெக்ட். இப்போ வெளியே போகும்போது இதில் வழி இருக்குங்கண்ணா? இதில் இல்லைங்க, இங்கே போனால் ஓ மேலேங்களா? ஆனை இருந்துருக்கு. இதில் யானை இருக்குங்களா? ஆனை பிளக்காய் இருக்குது. ஓ பகலே இருக்குங்களா? பகலாக இருந்தால் இருக்கும், கத்திட்டு தான் இருக்கு. கத்திட்டு இருக்கேண்ணா? ஓஹோ. அப்போ இப்போ என்ன பார்த்தோன்னா சாயங்காலம் 5 மணி, அதிகபட்சமாக 5 மணி. சரி சரி சரிங்கண்ணா, அப்படியே பார்த்து வரேன். மேலே போய் அப்படி பார்த்து அப்படியே வெளியே இருக்கும் பாருக்கு ஒரு ரவுண்டோட சொல்லி பார்த்து வரேன். சரி 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 நல்லாண்ணா வரேங்க. அதெல்லாம் காப்பிக்கலாம். பரவாயில்லைங்க பரவாயில்ல, தண்ணி இருக்குங்க போதுங்க. சரி 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 வரேங்க. சரி. நீ ஏறிட்டு நான் யாரும் போய் இருக்கேன். இந்த குட்டி நாய்க்கு தான் பார்த்து அந்த பெரிய நாய் கத்திருக்கு. குட்டி இருந்தால் எப்போ பக்கத்தில் கூடாது. சரி சார், அப்படியே வந்து இப்போ அடுத்து வெளியே இருக்கும் வரைக்கும் போகிறோமா கீழே. மக்களே இப்போ வெளியூர் கொம்பை கிராமத்தோட மேல் பகுதியில் இங்கே ஒரு 2 வீடு இருக்குன்னு வந்தாங்க. கீழே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஒரு 2 அண்ணாங்க மட்டத்தில் இருக்காங்க. அவங்களையும் பார்த்து அதில் ஒரு அண்ணா இருந்தாலும் அவரை பார்த்து பேசிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி இந்த பாதையில் மறுபடியும் அப்படியே நடந்து போக போகிறோம். நடந்து போய் வெள்ளியூர் கொம்பை கிராமத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்க வீடுகளை சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். அது வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க.